சரி, இந்த நாளில் கூட நம்மோடு பேசுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 60:14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்வார்கள். கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும், நீர் பேசுவதை நாங்கள் கேட்பதற்கும் எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் திறந்தரலும். ஆண்டவரே, மனுஷ சத்தம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஏசாயா 60:14 வசனத்திலிருந்து எங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை நீங்கள் சொல்லும், பேசும், இடைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஏசாயா 60:14 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து நீ கர்த்தருடைய நகரம் பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்வார்கள். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாய் தந்தார். உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அசட்டை பண்ணினவர்கள் உன் காலடியில் பணிவார்கள் என்று. ஆமே. இந்த கால வேளையில் அப்படியே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை அசட்டை பண்ணினவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். உங்களை பரியாசம் பண்ணினவர்கள், ஒடுக்கினவர்கள் அநேகராக இருக்கலாம். உங்களை அவமானப்படுத்தி நிந்தைக்குள் தள்ளினவர்கள் அநேகராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த அனுபவத்துக்குள் கடந்து செல்வீர்களானால் உங்களை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டமைப்பார். தோத்திரம், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இடிந்து போன பலிபீடத்தை செப்பனிடுகிற தேவன், இடிந்து போன வாழ்க்கை, உடைந்து போன வாழ்க்கை, சிதைந்து போன வாழ்க்கையை கர்த்தர் கட்டமைக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவன் ஆலயத்துக்குள் வந்த பிறகு அவன் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டமைக்கிறார் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆலயத்தில் வந்து ஏதோ பாடி தோத்திரம் பண்ணி போறது அல்ல. ஒருவன் சபைக்குள் வந்தால் வசனத்தை கேட்டு வளரும் போது அவன் வாழ்க்கை கட்டமைக்கப்படும், அவன் வாழ்க்கை கட்டப்படும். ஆமே. ஒரு இடம் அஸ்திவாரம் போட்டு அழகான வீடாய் கட்டும்போது அந்த வீட்டுக்குள் சகல நன்மையின் ஆசீர்வாதம் இருப்பதை போலதான் பாழாக்கப்பட்ட நிலமாய் இருந்த என்னை பண்படுத்தி அழகான வீடாய் கட்டி அதில் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன், நீங்களும் நாம் ஆராதிக்கிற தேவன். கண்ணீரோடும் வேதனையோடும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களை கர்த்தர் ஒரு நகரமாய் கட்டமைக்க போகிறார். உங்களை நிந்தித்தவர்களுக்கு முன்பதாக, உங்களை பரியாசப்படுவதற்கு முன்பதாக, உங்களை ஏளனம் பண்ணுவதற்கு முன்பதாக என் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, உன் சத்துருவுக்கு முன்பதாக நீங்கள் வாழ்வீங்க. உன் எதிராளிக்கு முன்பதாக, உன்னை பகைத்தவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை கட்டமைத்து ஒரு ஆசீர்வாதமான நகரமாய் உன்னை மாற்றி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறான் சொல்லத்தக்கதாக இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் செய்திகளை கொண்டு வந்து வருகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். எகிப்து தேசத்தலாகிய ஆகார் என பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாமும் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தால்
அவள் கர்ப்பம் தரித்தால் அவள் தான் கர்ப்பவதியா கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். வாழ்க்கை கொடுத்தவருக்கு யோசிங்க. ஆகார் யார்? அடிமையாய் வாழ்ந்தவள். சாராளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா அந்த நாட்களில் பிள்ளை இல்லைன்னு சொல்ல மலடின்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. அதனால தனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்பதற்காக தன் அடிமையாய் இருந்த ஒரு நபரை கொடுத்து, இந்தப்பா நீ அவர் மூலம் எனக்கு பிள்ளையை கொடுன்னு சொல்லி அது வழக்கமாக இருந்த நாட்கள். இப்போ ஆகார் கர்ப்பமான போது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். நல்ல கவனிங்க, நம்ம ஒண்ணும் இல்லாம இருப்போம், கஷ்டத்தில் தருத்தரத்தில் இருப்போம். ஆண்டு நம்மை ஆசீர்வதிச்சு கொஞ்சம் உயர்த்தும் போது நம்ம மற்றவங்களை பார்த்து என்ன பண்ண தெரியுமா? சொல்லுங்க. விசுவாச பிள்ளைகளை ஒன்று நினைச்சு கொள்ளுங்க, என்னுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தது அந்த நிலையை என்னைக்கு மறக்காதீங்க. வசதிகள் வரும் போகும், ஆனால் உன்னுடைய நிலையை மறந்துடாதீங்க. எந்த நிலையிலிருந்து வந்தீங்க என்பதை ஒரு காலமும் மறக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் எந்த உயரத்துக்கு நான் போனாலும், எந்த இடத்துக்கு நான் ஏறினாலும், என் தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் மறக்காமல் இருக்கக்கூடாது. தோத்தன ஹல்லேலூயா. இந்த ஆகாருக்கு வாழ்க்கை வந்தது. வாழ்க்கை வந்தது அவர் கர்ப்பம் தரித்த போது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள், பரியாசம் பண்ணினாள். சாராளுக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. ஆமென். ஆபிரகாம் சொல்றாரு, பரியாசம் பண்ணும்போது, சாராளே நீ எஜமாட்டி, நீ ராணி, இவன் அடிமைதான். இல்லை, என்னை பரியாசம் பண்ணுகிறா. சில நெருக்கங்கள் வரும்போது ஆகார் விட்டு ஓடு. 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்போது ஆகார் ஓடுகிறார். அப்ப தேவதூதன் தோன்றி, நீ உன் நாச்சியாரத்துக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. நல்லா பாருங்க, ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? விசுவாச பிள்ளைகளே, ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்களேன். கீழ்ப்படிதல். தேவதூதன் சொல்லுகிற, நீ போய் உன் நாச்சியாரத்துக்கு கீழ்ப்படி, சொல்றத கேளு. திரும்ப தேவதூதன் சொல்ல, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அந்த சந்ததி தான் இஸ்மவேலின் சந்ததி. இந்த சந்ததி தான் இன்னைக்கு துபாய், ஈரான் நாட்டில் இருக்கு. கவனிக்கிறீங்களா? அவர் வாக்கு தத்தம் என்னைக்கு போய் உரையாது. அந்த ஆகார் கீழ்ப்படிந்து தன் நாச்சியாரிடத்திற்கு போய் இருந்தால், குறித்த நேரம் வந்தபோது ஆண்டவர் என்னது ஆகாரை அனுப்ப போன போது ஆண்டது வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. நான் சொல்லுகிறேன், உன்னை அற்பமாய் எண்ணினவர்களுக்கு முன்பதாய் என் தேவன் உன்னை வாழ வைப்பார். உன்னை ஒடுக்கினவர்களுக்கு முன்பதாக. ஆகார் சாராளை பரியாசம் பண்ணினாள், ஏளனம் பண்ணினாள். ஆனா கர்த்தர் இதெல்லாம் மாற்றி அவன் வாழ்க்கையை வேற்றாக்களை கொண்டு போயிட்டாரு. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சாராள் மூலம்தான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தாயாய் கர்த்தர் நிறுத்தினார். உங்க வாழ்க்கையிலே நிந்தனைகளும் கண்ணீரும் வரதான் செய்யும். அழைத்தவர் கைவிட மாட்டார். உன்னை அழைத்து வந்தது நிந்தைக்கல்ல, உன்னை தெரிந்து கொண்டது பரியாசத்துக்கல்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்தது உன்னை ஒடுக்கினதுக்கல்ல, உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் உயர்த்தி மேன்மை வைப்பதுக்கு தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் மறக்கவில்லை, அழைத்தவர் மாறவில்லை. இந்த காலவெளியிலே நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிந்தித்தவர்களுக்கு முன்பதாக என்னை வாழ வைக்கிறவர். ஒரு வேளை நம்ம வேலை செய்யலாம்,
வேலை செய்கிற இடத்துல நிச்சயமாக அது பிரச்சனை வரும். அப்படி தானே? நம்ம வேலை செய்கிற இடத்துல நிச்சயமாக நமக்கு ஒரு சத்துரு இருப்பானா இருக்க மாட்டானா? நல்லா இருப்பான். அவன் தான் முதல்ல குத்துற ஆளாக இருப்பான். தோத்திரம். அல்லேலூயா. ஏன் அந்த சத்துருக்கு வராங்க தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதித்தார்? ஏன் அவர் உங்களை சத்துருவாய் மாறினாங்க? சொல்லுங்களேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை எனக்கு இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் உனக்குன்னு சத்துரு இருக்காங்களா? உன்னை நிந்திக்கிறது, உன்னை கொட்டிக்கிட்டே இருக்கிறது இருக்காங்களா? ஏன் இதை அனுமதிக்கிறார்? சொல்லுங்களேன். அப்பதான் நீ ஒழுங்கா இருப்ப. ஆமென். அப்பதான் ஜெபம் தேடுவேன். அப்பதான் ஆண்டவரே பார்த்து தேடும். ஆண்டவரே சத்துருக்கு இருந்தனால தான். ஆண்டவரே இல்லைன்னா தேடுவோமா? ஆண்டவரே தேடுவோமா? கடவுளை எப்போ தேடுவோம்? நம்ம கஷ்டம் வரும்போது தான். நம்ம ஒழுங்கா தேட ஆரம்பிச்சு சத்துருவே இல்லாமல் இருப்பான். ஆனால் நம்ம தேடாதனால தான் சத்துரு தன் குதிக்காலை தூக்குற அளவுக்கு காத்து அனுமதிக்கிறார். சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடந்திடும் பாதையெல்லாம் நன்மைக்காக, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். ஆமென். உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்ப்பதற்கு சத்துருக்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் சத்துருக்கு முன்பதாய் என் ஆண்டவர் வாழ வைப்பார். தோத்திரம். அல்லேலூயா. இதை நல்லா நினச்சிங்கன்னா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் சத்துரு வந்ததுக்காய் சத்தம் வரமாட்டது. என் வாழ்க்கையில் சத்துருவாய் இருப்பதற்காக அல்ல, சத்துருவாய் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஏன் தெரியும்? வாழ்க்கையில் சத்துரு இருந்தாதான் நான் தேவ பலனை கொண்டு எழும்ப முடியும். ஏன்னா ஒடுக்குனாலும் அப்போதான் வைராக்கியம் வரும். ஆண்டவரே அவனுக்கு முன்னாடி நான் வாழணும். இல்லைன்னா கிணத்துல விழுந்த கல்லு மாதிரி கம்முன்னு கிடப்போம். உன் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கல்லுக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கல்ல, உன்னை கண்மலையை மேல் வைக்க தான் தெய்வம் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிக்க சொல்லு. இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னை நிந்தித்தவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன் காலில் கீழே வந்து நிற்கணும்னா ஒன்று சொல்லுங்க, நீங்க யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியோரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறியரை ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள். அவருக்குரிய தேவ தூதர் எங்க இருக்கிறாங்க? தேவ சமூகத்தில். அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர் ஆண்டு கொடுத்தார். என்னைக்கு ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு அப்பா பிதாவினை கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றோமோ, அன்னைக்கு நம்மை பாதுகாப்பதற்கும் நம்மை வழிநடத்துவதற்கும் அவர் தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த தூதர்கள் உன்னை ஏந்தி சுமந்து காத்து நடத்துவாங்க. அப்போ உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் யார் இருக்கிறா? சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, என்னோடு யார் இருக்கா? என்னோடு யார் இருக்கா? என்னை பாதுகாக்க யார் இருக்கா? என்னை பராமரிக்க யார் இருக்கா? எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா? என்னை போஷிக்க யார் இருக்கிறா? யார் இருக்கா? என்னைக்கு நான் அவர் இயேசுப்பா பிள்ளையா இருந்தனோ அன்னைக்கு நான் வேலை செய்வதற்கு அவர் ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டார். தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அடிக்கடி சொல்றது யாரு? நம்ம சொல்றோம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே. ஏன் இல்லை? இது நமக்கு புரியல. ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உனக்கு தூதனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஊழியர் இவ்விதமாக ஒரு பிரசங்கத்தில் காரியம் சொன்னார். அவர் வீட்டில் ஒரு வாழை மரம் வச்சாராம். அந்த வாழை மரம் நல்லா கொலை தள்ளி நல்லா இருந்தது. ஒரு நாள் மீட்டிங் போயிட்டார். அவர் அறுக்கலாம் பாரு மீட்டிங் போயிட்டார். ஆனால் போகிறது சொன்னாராம், ஆண்டவரே இந்த வாழை மரம் பழுத்திருக்கு,
எவன் களவாடின்னு போவான்னு தெரியாது, இந்த வாழை மரத்துக்கு நான் தூதனை நிறுத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். வாழை மரத்துக்கு தூது நிறுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 3 நாள் மீட்டிங் வந்து பார்க்குறேன், வாழை பழத்தை காணோம், கொலை வாங்கன்னு அறுத்துட்டு போயிட்டான். அந்த ஊழியருக்கு கோவம் வந்துருச்சு. தேவதூது நான் உனக்கு சொல்லிட்டு போனேன்ல, நான் சொல்லிட்டு போனேன்ல, எவன் கலவான தெரியலையேன்னு சொல்லும் போது ஒருத்தர் வயிற்ற பிடிச்சிட்டு ஓடி வந்தானா, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், என்னம்மா எனக்கு 3 நாளாக வயிறு வலிக்குது, எங்கே போனீங்கன்னு. என்னம்மாச்சு? உங்கள் மரத்தை நான் எடுத்து சாப்பிட்டேன் ஐயா. நான் அப்போதான் ஊழிக தெரிஞ்சுதான், ஆடு சும்மா விடலை. தோத்துறான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சில நேரத்தில் என் வண்டியில் சாவி இருக்காது, ஆண்டவரே நிறுத்திட்டு போகிறேன், பாதுகாப்பாக இருக்கணும், பத்திரமா இருக்கும். தோத்துறான். அல்லேலூயா. சில நேரத்தில் வண்டியில் போகும்போது பெட்ரோல் ட்ரை ஆகிடும், துணி ட்ரை ஆகிடும். ஆண்டவரே ஜெபிக்கிறேன், பெட்ரோல் பேங்க் வர வரைக்கும் வண்டி போட்டான். ஆண்டவரே என் பையனுக்கு அடிக்கிறது தெரியும், ஸ்கூலுக்கு கூட வண்டி நடுவில் வடமங்கலத்தில் நின்றுடும் ட்ரை. ஆண்டவரே பெட்ரோல் பேங்க் போகிற வரைக்கும் அது கரெக்டாக பெட்ரோல் வாசனை கரெக்டாக நிற்கும். தோத்தனா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு தூதனை கொடுத்திருக்கிறார். ஆமென். உன்னை சொல்லுகிறேன், உன்னை விசாரிக்க, உன்னை பாதுகாக்க அவர் தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ அவர் நம்மோட கூட இருக்கும்போது நீங்க சொல்லுங்க, அவர்கள் என்னுடைய தூதருக்கு எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் தேவனிடத்தில் தரிசித்துக்கிட்டு இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாளும் கைவிடாது இருப்பாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் சொல்லுங்க, கட்டளையிடுங்க. தோத்தனா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என்னோட தூதருக்கு கட்டளையிடுகிறேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, வேலை நடக்கும். தோத்தனா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம், இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பிடித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். தோத்தனா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2வது ஆதியாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனம். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு கற்பம் தரிக்கும்படி லேயாள் ராகேலால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். கவனிங்க, யாரு? யாக்கோப்புடைய மனைவி ராகேல் லேயாளை அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, அவள் யார் கர்ப்பம் செய்தாரு? லேயாளை கர்ப்பம் தரிக்கப்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். நீங்க இந்த வார்த்தை யோசிப்பாருங்க. அற்பமா எண்ணப்பட்டதை தெய்வம் பார்க்கிறாரு. ஆமென் ஆமென். உன்னை நிந்தித்ததை தேவன் பார்க்கிறாரு, உன்னை ஒடுக்கிறத தேவன் பார்க்கிறாரு, உன்னை விசாரிக்கிற தேவன் ஒரு இருக்கிறார் என்பதை சபையை மறந்துடாதீங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டது கர்த்தர் கண்டு அவர் கர்ப்பம் தரிக்கப்படி செய்தால். கீழே அடுத்தது, லேயாள் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை கண்டு பார்த்தருளினார், நேசிப்பான் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவர் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று நல்லா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயாளுக்கு 6 பிள்ளைகள் ஆண்டவர் தராரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த 6 பிள்ளைகளை பிறந்ததா லேவி. லேவி யார் தெரியுமா? ஆசாரிய ஊழியம் செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். உன்னை அற்பமாய் எண்ணினவர்களுக்குள் ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியை கர்த்தர் தருகிறார். லேயாள் அற்பமாய் எண்ணினால் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளையை லேவி, அந்த லேவி தான் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அடுத்த ஒரு பிள்ளை பிறக்கிறான், யூதா. யூதா யாரு? ஆளுகை செய்யும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென்.
அப்போ அற்பமா எண்ணப்பட்டவர்களிடத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இந்த யூதாவின் சந்ததியில் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை பிறந்தார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? உன்னை சொல்லுகிற உங்க வாழ்க்கையில் நீங்க அற்பமா மற்றவங்கள என்ன பண்றீங்களா, உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். இதுதான் அடையாளம். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராகேலுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தது. ராகேலுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. பென்யமின், யோசேப்பு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. அவள் ராகேல் மரித்தார். நான் கானான் தேசத்துக்கு போகும்போதே ராகேல் மரித்து போனாள். மரித்து போனால அவளை முற்பிதாக்கள் கல்லறை அடக்கம் பண்ணாமல் போகிற இடத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் லேயாலை தங்கள் முற்பிதாக்கள் கல்லறை அடக்கம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். இது ஒரு ஆழமான ஒரு காரியம். ராகேலுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, லேயாளுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. அற்பமா எண்ணப்பட்ட உங்களை கர்த்தர் வாழ வைத்து பூமியில சகல ஜனங்களுக்குள்ளும் உன்னை மேன்மைப்படுத்த அவரால் கூடும். அவரால் கூடும். உன்னை நிந்தித்தவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன் காலில் விழுந்து நீ கர்த்தருடைய நகரம் என்று சொல்லத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாரு. ஏன் அழுகிறாய்? ஏன் புலம்புகிறாய்? உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை என்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்து எசப்பான்னு சொல்லி கூப்பிட்டியோ, உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். ஆமாம், அவர் நல்லவர். சொல்லுங்க, எனக்கு பதில் தருகிற தேவன் நல்லவர். நீங்க யாரால் அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களோ கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அதுக்கு ஒரு உதவி செய்வாராக. 3வது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவன் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் நல்லா பாருங்க, யாரு? அன்னாள் தன்னுடைய எல்கானா மூலமாக வேதனைப்படுது, துக்கப்படுகிறாள், விசனப்படுகிறாள். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் நிந்திக்கப்படுகிறேன், நான் பரியாசம் பண்ணப்படுகிறேன், நான் ஒடுக்கப்படுகிறேன். ஆண்டவரே, என் கண்ணீரை துடையும் சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் அன்னாள் ஜெபித்த போது கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைதான் சாமுவேல். நீ நிந்திக்கப்படும் போது, நீ ஒடுக்கப்படும் போது, நீ கண்ணீரோடு வீட்டில் அழுவதை விட கண்ணீரோடு அவர் சமூகத்தில் வந்து நீ அழுத ஜெபிச்சு பாரு. இந்த நிந்தனைக்கான பதிலை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவார். அன்னாள் ஆலயத்தில் ஜெபித்தால், அன்னாள் ஜெபித்ததை கர்த்தர் கண்டு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைதான் சாமுவேல். அந்த பிள்ளை யார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி. அந்த பிள்ளை யார் தெரியுமா? ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர்
மாற்றினார். உன் நிந்தைக்கான கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்குமென்றால் அந்த நிந்தைக்கான பதில் தேவ சமூகம் புறப்படும் போது அந்த ஆசீர்வாதமாய் உன்னை பலுகி பெருகத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுவார். சபையே, தேவ பிள்ளையே, நீ எத்தனை நாள் ஆலயத்திலிருந்து உன் கண்ணீர் விட்டு இருக்கிறாய்? உன் கண்ணீருக்கான பதில் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். அழுதிருக்கீங்களா? ஆலயத்தில் அழுதிருக்கீங்களா? உன் கண்ணீரை தேவன் கண்டிருக்கிறார். உன் கண்ணீரை தேவன் கண்டனாலதான் உன்னை பார்த்து சொல்வாங்க, நீ பரிசுத்தரின் நகரம். ஆமென். உன்னை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல, நல்லா பாருங்க, இவன் தீர்க்கதரிசி தான் என்பதை தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவன் பெயர் அறியப்பட்டதுக்கு காரணம் அன்னைக்கு ஜெபித்த ஜெபம். கவனிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாகல. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் துதித்த துதி எல்லாம், ஆமென், நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகல. அவர் இந்த பாட்டு எடுத்த தம்பி, ஆமென். அந்த கண்ணீரை தேவன் பார்க்கிறார். ஆமென். அந்த கண்ணீரை தேவன் காண்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. விசுவாசத்தோடு காத்திருங்க. நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா? உங்களை கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிறார். கடைசியா சொல்லுகிறேன், நெகேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 2 முதல் நல்ல பாருங்க. இந்த நெகேமியா 4ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வாசிங்கன்னா, நெகேமியா எருசலேம் அலங்கத்தை கட்டும் போது இங்க சுற்றிருங்க பரியாசம் பண்ணாங்க, அற்பமா என்னாங்க, ஏளனம் பண்ணினாங்க. ஆனா கர்த்தருக்குரிய வழிகளை கர்த்தர் திறந்து கொடுத்தார். நெகேமியா மூலமாய் இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட்டது. எத்தனை பரியாசங்கள் வந்தாலும், எத்தனை ஏளனம் வந்தாலும், எத்தனை குறைகள் வந்தாலும், எத்தனை குற்றங்கள் வந்தாலும் கர்த்தர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஆமென். அது ஒன்று தான் செய்யணும், அவர் பாதத்தில் வந்து கீழ்ப்படியணும், வேற ஒன்றும் இல்லை. ஆமென். அவர் சமூகத்தில் கீழ்ப்படிங்க, கர்த்தர் நிச்சயமான ஒரு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. 4வது எஸ்தர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாசுங்க. எஸ்தர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எங்களை அழித்து கொன்று அடிமைகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்போதும் ராஜாவுக்கு நஷ்டத்துக்கு, நல்லா பாருங்க, இங்க ஆமான் யூத ஜனங்களை அழிப்பதற்கு திட்டமிடுகிறான். எஸ்தர் அரண்மனையில் இருக்கும்போது மொர்தெகாய் மூலமாக அவள் ஒரு வாய்ப்பை தேடினாள். கவனிங்க, அந்த எஸ்தர் அகஸ்வேர ராஜாவிடத்தில் போய் கேட்கிறா, ஐயா எங்கள் ஜனெல்லாம் அடிமையான ஜனங்கள் எல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாதீங்க. இங்கே ஆமான் இந்த யூத ஜனங்களை அழிப்பதற்கு பல காரியங்கள் அவன் செய்தான். ஆனால் செய்தவன் மரித்து போனான். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நல்லா பாருங்க, யாரை அழிக்கணும் நினைச்சானோ அவனையே கத்த சாகடிச்சிட்டார். அப்படிங்களா? யூத ஜனங்களை அழிப்பதற்கு ஆமான் திட்டமிட்டான்.
கர்த்தர் அதை இந்த பொல்லாத யோசனைகளை மாற்றி யார் அழிக்க நினைச்சானோ, யார் நியுதஜங்களை அற்பமாக எண்ணினானோ அவனை கொல்வதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இன்னைக்கு உன் வாழ்க்கையை வாழ வைக்க விரும்புகிறாரு. உன் வாழ்க்கையில் ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தரே உனக்கு துணையாய் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மறந்துடாதீங்க, கர்த்தர் உன்னை அற்பமாக எண்ணல, கர்த்தர் உன்னை மேன்மையானவனாக நினைக்கிறார். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. நல்லா பாருங்க, ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இங்கே யூதரும் வேத பாதகரும் இயேசுவை பரியாசம் செய்தார்கள். இவர் யார்? யோசேப்பின் மகன் தான், தச்சனுடைய மகன் தானே. இவன் யார்? மரியளு குமாரன் தானே என்று இயேசு கிறிஸ்துவை அற்பமாக பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இந்த இயேசு மூலம்தான் பரலோகத்துக்கு வழி உண்டானது என்பதை அவர்கள் பின்பு அறிந்து கொண்டார்கள். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்கள் பரியாசப்பட அநேகர் உண்டு. ஆனால் இவர்கள் இன்னைக்கு அறிகிறாங்க, அந்த இயேசுவின் மூலம்தான் ரட்சிப்பு, அந்த இயேசுவின் மூலம்தான் விடுதலை, அந்த இயேசுவின் மூலம்தான் சமாதானம், அந்த இயேசுவின் மூலம்தான் பரலோகத்தின் வழி என்பதை புரிந்து கொண்டாங்க. உன்னை நிந்திக்கிறவர்களும் உன்னை அவமானப்படுத்துகிறவர்களும் உன்னை பரியாசப்படுவதற்கு முன்பதாக உன்னால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் என்று உன்னை தேடி உன் கால்வாக்கில் வருவாங்க. உன்னுடைய அபிஷேகத்தை நீ எடுத்துக்கொள். ஆமென். உன் சத்துருக்கள் உன் கிட்ட வரணும்னா நீ கர்த்தரிடத்தில் வந்து வளரணும். உன் சத்துருக்கள் பாதத்தில் விழணும்னா நீங்க கர்த்தரோடு இருந்து அவருக்காக நீ வளரும் போது தான் உன் சத்துருக்கள் உன்னை கண்டு நடுங்குவாங்க. புரியுதுங்களா? பலன் இல்லைன்னா நீ பலசாலியை எதிர்க்க முடியாது. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு பலன் எல்லாம் உன் சத்துருவை ஜெயிக்க முடியுமா? அப்ப சத்துருவை ஜெயிக்கக்கூடிய பலன் எங்க கிடைக்குது? தேவ சமூகம், அவர் சமூகத்தில் வந்து நீங்க அர்ப்பணிச்சு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த வலிமை எங்க வருது? இந்த சத்துவம் எங்க வருது? இந்த பலன் எங்க வருது சொல்லுங்களேன். தேவ சமூகத்திலிருந்து பலன் வருது இல்லையா? அந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்வது? ஒன்று, ஒரு மனமாய். வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கிறோம், அவர்கள் எல்லோரும் ஒரே மனமாய் ஓரிடத்தில் கூடி நின்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு மனமாய் ஒரே இடத்தில் கூடி வந்தார்கள். அப்போது இருக்கிற இடம் அசைந்தது. நல்லா பாருங்க, எங்கே ஒருமனப்பட்டு ஒன்றாய் கூடி நிற்கிறாங்களோ அங்கு ஒரு அசைவு ஏற்படும். ஆமென். அங்கு என்ன வரும்? அசைவு என்னது? அசைவு என்னது? சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பாங்க, சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட வளருக்கு கர்த்தர் உன்னை இவ்வளவாய் மேன்மைப்படுத்துவார். ஒரு மனம் எங்க இருக்கும்? என் நாமத்தின் நிமித்தம் 2 பேர் ஒருமனப்படும் போது அங்கே அங்கே சத்தம் அங்கே அங்கே வாசம் பண்ணுவேன். எங்க? ஒரு மனம் என்னது? ஒரு மனம் என்னது? நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சரியா காது கேட்கல. சொல்ல, ஒரு மனம் என்னது? நான் பேச நினைப்பதெல்லாம் நீர் பேச வேண்டும். நீர் பேச நினைப்பதெல்லாம் அடிக்கடி ராஜாதர் சிக்னல் அந்த பாட்டு ஓடும். ஆமென். நான் பேச நினைப்பதெல்லாம் நீர் பேச, நீ பேச நினைப்பதெல்லாம், அதான் ஒரு மனம். புரியுதுங்களா? இன்னைக்கு கணவன் மனைவிக்கு ஒரு மனம் இருந்தா
கணவன் நினைக்கிற குழம்பு மனைவி வைப்பா. தோத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, நான் மனைவி மாட்டு இஷ்டத்தை செஞ்சுட்டு போயிடுவான். என்ன குழம்பு வச்சம்மா. ஆமென். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தேன். திருமணமான பெண்களுக்கு நைட்டு 2 மணி நேரம் தூக்கம் வராதான். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும், நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும், இட்லி வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, சட்னி வைக்கலாம், கறிக்குழம்பு வைக்கலாமா, நைட்டு 2லேருந்து யோசனை ஓடிக்கினே இருக்குமா. உங்களுக்கு வருத யோசனை? பாஸ்டர் மேடம் கேட்டேன். ஆமாம்ப்பா, எனக்கு அந்த யோசனை. நீ யோசிக்கிறேன், ஆனால் யோசிச்சு ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே. கடைசி என்னப்பா என்ன தான் வந்து கேட்குறேன். தோத்துறேன். அல்லேலூயா, ஆமென். நைட்லேருந்து திங்கி ஓடிக்கினே இருக்கணுமா? ஓகே, நல்ல விஷயந்தான். ஆமென். கவனிங்க, அப்போ நல்ல விஷயந்தான். நைட் ஃபுல்லாக என்ன ஓடுது? இன்னைக்கு வீட்டுக்காரருக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்க வருது. ஆனால் போய் செய்கிறோமா? செஞ்சிடறோம். வீட்டுக்கு என்ன கேட்பாரு? என்ன குழம்பு வச்ச கேட்பாரே? கேட்க மாட்டாரா? நான் சொல்லுகிறேன், ஒரு மணி எங்கே இருக்கோ அந்த குடும்பம் சமாதானத்தில் இருக்கும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் சில சலசலப்பு இருக்குன்னா ஒரு மனம் இல்லை. ஆமென், ஆமென். விட்டு கொடுக்குற மனசு இல்லை. ஆமென். அந்த எண்ணங்களுக்கு கொண்டு வாங்க. முதலாவது, ஏன்னா தேவ சமாதானம் வீட்டில் இருந்தால் தான் வெளியே வரும். சட்டியில் இருந்தால் தான் தட்டுக்கு வரும். அப்போ சட்டியில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். சட்டியில் உங்கள் வீட்டு பாத்திரத்தில் என்ன இருக்கணும்? சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். அப்போ உங்க வீட்டில் சமாதானத்தின் தேவன் இருப்பாரானால் உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஆமென். யாருமா சத்தங்க ஆளை காணும்? சரி, கவனிங்க. இந்த பிள்ளை எங்கே இருக்க, தலையை காணுன்னு பார்த்தேன். கவனிங்க. அப்போ ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நம்ம குடும்பத்தில் சமாதானம் வருவதற்கு குடும்பமாய் உட்காந்து ஒரு மனத்துக்காக ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்சாதான் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் வரும். நீர் பேச நினைப்பதெல்லாம் உன் கணவர் பேசுவார், கணவர் பேச நினைப்பதெல்லாம் மனைவி செய்வாங்க. உன் பாக்கெட்டை நரம்பும், உன் கஜானா நரம்பும், உன் தொப்பையும் நரம்பும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கட்டப்படணும்னா உங்கள் குடும்பத்தை என்ன இருக்கணும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சமாதானம். ஏன்னா நான் ஆர்சியில் இருக்கும்போது சர்ச்சில் சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம், சமாதானம் வாங்க. சமாதானம் போயிடும். சமாதானத்தின் வாழ்க்கை வாழுங்க. ஏன்னா அப்போ தான் உன்னை ஆசீர்வதிப்பார். தோத்திரம். அல்லேலூயா. கசப்பை வச்சுக்கிட்டு வெறுப்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் சமாதானமே வராது. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், நம்ம அடுத்த இடத்துக்குன்னு வரணும்னா என்ன தேவை? சமாதானம் தேவை, ஒரு மனம் தேவை. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆவி அதிகமாக அழுத்தணும் தெரியுமா? விசுவாசிகளுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனம் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இருந்தாதான் பட்டணத்தை அசைக்க முடியும். ஏன் அந்த பட்டணத்தை கட்டுவதற்கு தேவன் உன்னையும் என்னையும் நம்புறார். கவனிக்கிறீங்களா? நம்ம சபையை சுற்றி இருக்கிற 42 கிராமங்கள் உண்டு, 3 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் உண்டு. இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் உங்களை என்னைய தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை என்னைய தேவன் முன்குறிச்சிருக்கிறார். அப்ப நம்மை கொண்டு தான் கர்த்தர் சபையை கட்ட விரும்புகிறார். நம்ம ஒருமனப்படலைன்னா சபை வளராது. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நம்ம ஒருமனப்படலைன்னா, ஒன்னா செயல்படலைன்னா வேலை நடக்காது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், 5 மாடு வனாந்தரத்தில் புல்லு மேய்ஞ்சுது. இந்த கதை தெரியல? 5 மாடு வனாந்தரத்தில் புல்லை மேய்ஞ்சுது. ஒரு நரி வந்தது, ஒன்றுன்னா கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி இந்த 5 மாட்டை தண்ணி தான் பிரிச்சிருச்சு. கடைசியில் ஒவ்வொரு மாட்டையும் கதை தெரியல. நீங்கள் ஒன்றா இல்லைன்னா சத்துரு வருவான், ஒவ்வொரு ஆத்துமாவை பிடுங்குவான். எனவே எல்லாத்துக்கும் குப்பையில் போட்டுட்டு ஒரு மனமாக இருந்து ஜெபிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த கல்லுங்க, கசப்பை வச்சுக்கிட்டு ஆராதிச்சா ஆசீர்வாதம் வராதுங்க.
கோபத்தை வச்சுக்கிட்டு ஆராதிச்சா ஆசீர்வாதம் வராதுங்க. எல்லாத்துக்கும் குப்பையில் போட்டுட்டு ஒரு மனமாய் நிறந்து கர்த்தரை ஆராதிப்போம். பரலோகத்தின் தேவன் நன்மை தருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னை நிந்தித்தவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன் காலில் வரணும்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை நீ போய் கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆமென் தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் சொல்லி கர்த்தரை பாடி கர்த்தரை துதிப்போம். எல்லாம் எழுந்திருப்போமா? அவர் நாமத்தை சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு மனதை தேவன் தருவாராக, ஒரே சிந்தையை தேவன் தருவாராக, ஒரே எண்ணத்தை தேவன் தருவாராக. நீங்கள் கர்த்தருக்குள் 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 கட்டப்படுவர்களாக நீங்கள் மாறணும். கண்களை விட சோமனுங்க. ஆண்டவரே, என்னை நிந்தித்தவர்களுக்கு முன்பதாக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என்னை அசட்டை பண்ணிவிற்கு முன்பதாக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் யாரையும் அசட்டையாக எண்ணக்கூடாது. நீங்கள் சொல்ல சோமனுங்க. நான் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, நான் யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஏன்னா மத்திய 18:10 சொல்லுகிறது, அவர்களுடைய தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. நீங்கள் அசட்டை பண்ணினவர்கள் தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, நான் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது ஆண்டவரே, நான் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது ஆண்டவரே, நான் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, 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 எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன், 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 உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ ரபரதன ரபா.